பாவு பஜ்ஜி பண்ணலாங்களா? இது என்ன பெரிய விஷயமா நீங்களாம் நினைக்கலாம். பட் யூஏஇ பொறுத்தவரையும் காளான, சன்னா மசாலா, மசாலா சுண்டல், நம்ம ஊர் சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வீட்லேயே செஞ்சுருவேன். பச்சை பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அது ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேரட், 5-6 பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இது எல்லாமே குக்கரில் போட்டு தேவையான தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை உரிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வேக வச்சுட்டு தோலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். காய்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாவு பஜ்ஜி செஞ்சிடலாங்களா? ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரௌனில் வந்தோடனே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து புளிக்கும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ காய்கறி வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணலாம். காய்கறியை போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லைக் கிரேவி மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பன்னு வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தவாவில் கொஞ்சோண்டு பட்டரை விட்டு இந்த பன்னெல்லாம் போட்டு நல்லா 6 சைடும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி பாவு பஜ்ஜி ரெடி. பாவு பஜ்ஜி மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டரை வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. ஆனியனும் லெமனும் நான் அப்படியே வச்சுட்டேன், வேணும்னா போட்டுக்கலான்ட்டு.